தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தினமும் ஒரு வேத வசனம். சங்கீதம் 29ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று புதிய மாதத்தின் துவக்கத்திலே நாம் வந்திருக்கிறோம். இந்த மாதம் எப்படி இருக்குமோ என்றெல்லாம் கலக்கத்துடனே நாம் ஒருவேளை மாதத்தை ஆரம்பிக்கலாம். ஆனால் இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களை சகல விதத்திலும் பலப்படுத்துவார். உங்களுக்கு சமாதானம் அருளி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். இதை எண்ணி சந்தோஷமாயிருங்கள். உங்கள் சமாதானத்தை கெடுக்கக்கூடிய காரியங்கள் என்ன நேரிட்டாலும் இந்த மாதம் முழுவதும் அவரே பொறுப்பெடுத்து எல்லாவற்றிலும் தமது தெய்வீக சமாதானத்தை அருளி செய்வார். இதற்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த சமாதானத்தின் தேவனை உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும். அவர் உங்களுக்குள், உங்கள் வீட்டுக்குள் வாசம் செய்வாரானால் மட்டுமே இந்த ஆசீர்வாதத்தை உங்களால் பெற்று அனுபவிக்க முடியும் என்பதை மறந்து போகாதீர்கள். உங்கள் உள்ளத்திலேயும் இல்லத்திலேயும் இயேசு இருக்கிறாரா என்பதை யோசித்து பார்த்து உடனடியாக அவரோடு பேசுங்கள். அவரை கூப்பிடுங்கள். உடனே அவருடைய சமூகம் உங்களை நிரப்புவதை நீங்கள் உணரலாம். அவருக்கு பிரியமில்லாத எல்லாவித தீமையான காரியங்களையும் உங்கள் வாழ்விலிருந்து தூக்கி எறியுங்கள். அப்பொழுது மட்டுமே இந்த மேலான ஆசீர்வாதத்தை இன்றும் என்றும் நீங்கள் பெற்று மகிழ முடியும். ஒரு குடும்ப தலைவர் தன் மகளுக்கு திருமணத்தை முடிக்க தீர்மானம் பண்ணினார். ஏராளமான வேலைகள். ஆனால் அவரோ கொஞ்சமும் அதை பற்றி பெரிதாக கவலைப்படவே இல்லை. வீட்டுக்கு வந்த உறவினர்கள் இதை செய்து விட்டீர்களா, அதை செய்து விட்டீர்களா என்று கேள்வி மேல் கேள்வி கேட்டார்கள். ஆனால் அவரோ எல்லாவற்றுக்கும் ஒரு புன்னகையை மட்டும் பதிலாக காண்பித்தார். ஒரு சிலர் கோபமடைந்து, என்ன இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கிறது, இப்படி கவலை இல்லாமல் இருக்கிறாரே என்றும் கூட கடிந்து கொண்டனர். ஆனால் அதே சமயத்திலே ஒவ்வொருவரும் ஒரு பாரத்தை எடுத்துக்கொண்டு தாங்களாகவே சகல காரியங்களையும் அவர் சார்பில் செய்து முடித்தனர். திருமணம் மிகவும் சிறப்பாக முடிந்தது. யாவரிடமும் சிரித்து கொண்டே ஒரு காரியத்தை சொன்னார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்பது என் அனுபவத்தில் நான் அறிந்த உண்மை. இந்த திருமணத்திலும் உங்கள் ஒவ்வொருவரையும் கொண்டுதான் ஆண்டவர் அதை நிறைவேற்றி கொடுத்தார். நீங்கள் இல்லாமல் என்னால் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கவே முடியாது, உங்களுக்கு நன்றி என்றார். அப்பொழுதுதான் யாவரும் அந்த உண்மையை அறிந்து கொண்டார்கள். ஆம், ஆண்டவர் அப்படியே உங்களுக்கும் மாதம் முழுவதுக்கும் வேண்டிய பலனையும் சமாதானத்தையும் அளவில்லாமல் அருளி ஆசீர்வதிப்பது உறுதியான காரியம். இன்றைய நாளுக்கான ஜெபம். அன்பு தெய்வமே, இந்த மாதம் முழுவதும் நீரே முன் சென்று என்னை நடத்தும். இன்று முதல் உமது தெய்வீக சமாதானத்தால் நிரப்பி என்னை ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.